எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சியால் பணம் மலை போல் குவியக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். உங்களுக்கு 2024 ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய 26 நாட்களுக்கு சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் 4ஆம் இடமான சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடந்தேறுமென்பதை பற்றிதான் பார்க்கப் போகின்றோம். உங்களுக்கு சுகபோகங்களை கொடுத்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன்தான். இயல், இசை, நாடகம், நடிப்பு போன்ற மேலும் பல அனைத்து விதமான ஆயக்கலைகளுக்கும் அதிபதி சுக்கிரன். நீங்கள் சொகுசான எல்லா வசதிகளையும் கொண்ட பங்களாவில் வாழ்வதற்கான காரணகர்த்தா சுக்கிரன். சொகுசான வாகனயோகங்கள், சொத்துக்கள் அமைவதற்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்கும் வசீகரத்தன்மையோடும் மேனிப்பொலிவுடன் வாழ்வதற்கெல்லாம் சுக்கிரன் தான் காரணகர்த்தா. இன்னும் சொல்லப்போனால் சுபகிரகமான குரு ஒரு வருடகாலங்களில் பிரித்து கொடுக்கக்கூடிய யோகங்களை இந்த சுக்கிரன் 20-30 நாட்களுக்குள்ளாகவே அள்ளிக் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் சுக்கிரன் வீட்டில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று கருதக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிர பகவானுக்கு 8ஆம் இடமென்பது மிகச்சிறந்த பலமான இடமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது. சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் அள்ளிக் கொடுப்பார். எனவே தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதிரியான சுக்கிரனின் அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரனின் வீட்டிலிருந்து கொண்டு குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிறப்பான தானாகவே வந்து சேரக்கூடிய நல்ல செய்திகள் நிறைந்து கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிர பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் சுக்கிர பகவானின் வீட்டிலிருந்து கொண்டு சுக்கிரன் 8ஆம் இடத்தில் புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு தீராதிருந்து கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குறிப்பாக மனரீதியாக உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஆரோக்கிய பலம் கூடும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவீர்கள். எவ்வளவுதான் பெரிய அளவிலான கடினமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றை உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே எளிதாக செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளை பெற்று அதன் மூலமாக பலன்களை அனுபவிப்பீர்கள். ஏனெனில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் அவருக்கு வலுவான இடமான 8ஆம் இடத்தில் சுபகிரகமான புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த மாதிரியான கிரக அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிறப்பான அமைப்பாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பகை தீரும். உறவு முறைகள் மேம்படும். ஒற்றுமை அதிகரிக்கும். மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும். மனநிம்மதியும் மனநிறைவும் கிடைக்கும். இவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஏற்படும். ஆகவே சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் புதன் பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும். நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் திடீர் வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன. மேலும் வெகுகாலங்களாக வரன் தேடி திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் கைகூடுவதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது. ஏனெனில் 8ஆம் இடத்தில் வலுவாகிருக்கக்கூடிய சுக்கிர பகவானோடு உங்களுடைய ராசிக்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்தின் அதிபதியான புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு இதுவரையில் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிக்கலாம். ஆக சுக்கிரன் தனக்கு பலமான தனக்கே உரித்தான இடமான 8ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். சுக்கிரனுக்கு மட்டுமல்லாமல் புதனுக்கும் 8ஆம் இடம் வளமான இடம்.
இந்த 2 கிரகநிலைகளுக்கும் பலமான இடத்தில் 2 கிரகநிலைகளும் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் லாபங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 10க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய 2 கிரகநிலைகளும் 8ஆமிடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் பலம் பெற்று 8ஆமிடத்தை வலுப்படுத்துவதால் உங்களுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆமிடத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் சொத்துவகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் புதனும் 8ஆமிடத்தில் சேர்க்கை பெற்றிருக்கும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். எனவே குருவாலும் ராகுவாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் அதிக அளவிலான பாதிப்புகள் இருக்காது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரனும் புதனும் 8ஆமிடத்தில் இணைந்து இருப்பது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை நிறைந்து கொடுக்கும். இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் நடந்தேறும். சில பிரச்சனைகளுக்கு முழுமையான முற்றிலும் தீரக்கூடிய வகையில் தீர்வு கிடைக்கும். ஆக சுக்கிர பகவானுடைய கோச்சாரம் இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக சிறப்பாக உள்ளது. மேலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் 8இல் அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் கிடைக்கும். மேலும் 6ஆம் அதிபதி 8ஆமிடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆமிடத்தை பார்வையிடுகிறார். இதன் காரணமாகவும் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பணப்புழக்கங்களை பெருங்கொண்ட தொகைகளை கொடுக்கும். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆமிடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். 2025 மே மாதம் வரையில் குரு 6ஆமிடத்தில்தான் இருப்பார். குருபகவான் 6ஆமிடத்தில் சஞ்சரிக்கும் போது நீங்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடுதல் கடன் கொடுத்தல் கடன் வாங்குதல் போன்ற பணம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். மேலும் திடீர் வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். எனவே வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். முன்கோபத்தை தவிர்த்தல் நல்லது. அவசரப்படுவதை ஆத்திரப்படுவதை தவிர்த்தல் சிறப்பு. இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் 6ஆமிடத்தில் இருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இருக்காது. என்றாலும் சுக்கிரன் புதன் அமைப்பு காரணமாக இவைகள் எல்லாம் மாறிவிடும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு 6ஆமிடத்தில் சஞ்சரிக்கும் போது இராணுவம் போலீஸ் மருத்துவம் தீயணைப்பு துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படும். படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மருத்துவத்துறையில் படிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே 6ஆமிடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். தனுசுராசி தனுசுலக்னக்காரர்களுக்கு மருத்துவம் ரீதியான பணிகளில் நல்லபல அதிர்ஷ்டயோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதனே குருவே 6ஆமிடமான நோய் ஸ்தானத்தில் இருக்கும் போது நோய் சார்ந்த படிப்புகளை படிப்பதற்கான யோகங்களை கொடுக்கும். மேலும் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் பேங்கில் ஏதேனும் லோன் எதிர்பார்த்தால் அது உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அதாவது சுலபமாக கடன் கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியே 6ஆமிடத்தில் சஞ்சரிக்கிறார். மேலும் பிரச்சனை என்று ஏதாவது வந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்திலேயே தீர்வு கிடைக்கும். ஏனெனில் உங்களுடைய ராசிக்குடைய குரு சுக்கிரனின் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் குருதான். ஆக 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 6இல் 4ஆமிடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் 4ஆமிடத்தில் பாவகிரகமான ராகு அமர்ந்து கொண்டு அந்த வீட்டுக்குடைய குரு 6ஆமிடத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே வண்டிவாகனங்களில் செல்லும் போது கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். அதேபோன்று பெரிய அளவிலான முதலீடுகளை செய்யும்போது அவற்றில் அனுபவமிருந்தால் மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும். இல்லையேல் நஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். ஏனெனில் இந்த மாதிரியான ராகு குரு அமைப்பு காரணமாக புதிய தொழில் அபிவிருத்தி இந்த காலகட்டத்தில் ஆகாது. புதிதாக முதலீடு செய்ய வேண்டுமென்றால் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். மேலும் பன்மடங்கு பணம் தருகிறேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 10 போட்டால் 100 கிடைக்கும் என்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆக நிதி சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 4ஆம் அதிபதி 6ஆமிடத்திலிருந்து 4ஆமிடத்தில் பாவகிரகமான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கௌரவ பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். கௌரவகாரகனான குரு 6ஆமிடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு குரு அமர்ந்த வீட்டில் ராகு இருப்பதால் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மேலும் இந்த காலகட்டத்தில் வண்டிவாகனம் இடம் பூமி கட்டடம் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு சிரமங்கள் சிக்கல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுதல் வேண்டும்.
இந்த தருணத்தில் புதிதாக சொத்துக்கள் வாங்க வேண்டுமென்றால் அதில் ஏதேனும் வில்லங்கம் இருக்கிறதா, டாக்குமெண்ட் சரியாக உள்ளதா என்பதை நன்கு ஆராய்ந்து பார்த்து வாங்க வேண்டும். ஏனெனில் 4ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். 4ஆம் வீட்டுக்குடைய குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். மேலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கு பலவகைகளில் தடை தாமதங்கள் ஏற்படும். குடும்பத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்களில் பல தடைகள் ஏற்படலாம். ஏனெனில் கேது தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். இந்த கேது வேலை தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே தொழில் மூலமாக கடன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆக வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஏனெனில் கேது 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ சுப காரியங்கள் செய்யும்போது மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். என்றாலும் இவ்வாறாக ராகுகேதுக்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் சுக்கிரன் புதன் அமைப்பு காரணமாக விலகும்.